குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று மாலை தந்தேரஸ் தனத்ரயோதசி லக்ஷ்மி குபேர பூஜை. அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது, அசுரர்களும் தேவர்களும் கடைந்த பொழுது மகாலட்சுமி தோன்றிய நாள், தன்வந்திரி பகவான் தோன்றிய நாள். லக்ஷ்மியை நினைத்து குபேரர் லக்ஷ்மியை நினைத்து வணங்கி அவர் சகல சம்பத்தும் பெறுகிறார். சங்கநிதி பதுமநிதியுடன் குபேரலக்ஷ்மி இல்லத்தில் இருக்க இன்பம் பெருகும். சகல ஐஸ்வர்யங்களும் தரும் லக்ஷ்மி குபேர பூஜை. கற்பக விருட்ச மரம், காமதேனு நம்ம வீட்டில் இருந்தாலே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சகம் பெருகும். குபேர யந்திரம், அதாவது 9 கட்டம் வரும். நான் நேற்றே போட்டிருக்கேன். 27, 20, 25, 27க்கு கீழே 22, 20க்கு கீழே 24, 25க்கு கீழே 26, 22க்கு கீழே 23, 24க்கு கீழே 28, 26க்கு கீழே 21. எந்த பக்கம் கூட்டினாலும் 72 வரும். 2ஐயும் 9ஐயும் கூட்டுகின்ற பொழுது சக்தியின் வடிவமான 9 வரும். இது குபேர யந்திரம். குபேர கோலம் போட்டு நீங்கள் இன்று மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது 2:30 மணியிலிருந்தே திரையோதசி திதி வந்துடுது. நாளைக்கு மாலை 3 மணியோடு முடிந்தது. ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜை மாலையில் செய்கிறதுனால இன்று மாலை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து சகல சௌபாகியமும் சகல செல்வங்களும் குபேர சம்பத்துக்களும் நாம் பெற்று நமது கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும். குபேர மந்திரம். ஓம் யஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதே தனதான்ய சம்ருத்திம் மே தேஹி தாபய ஸ்வாகா. மறுபடியும் படிக்கிறேன் நான், பாருங்கள். எந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு 9 தடவை 5 தடவையாவது சொல்லுங்கள். ஓம் யஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதே தனதான்ய சம்ருத்திம் மே தேகி தாபய ஸ்வாகா. ஓம் யஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாகா. இப்படி குபேர மந்திரத்தை சொல்லி குபேர யந்திரம் குபேர மந்திரம், குபேர யந்திரம், குபேர கோலம் போட்டு அவருக்குரிய நிறம் பச்சை நிற துணியை வைத்து சுவாமி முன்னாடி காசு வைத்து இன்று நாம் மாலை லக்ஷ்மி குபேர பூஜை தந்தேரஸ் தனத்ரயோதசி என்ற அழகான என்ற பூஜையை செய்வோம். நாம் தீபாவளி அன்றும் நாம் செய்ய வேண்டும். அதனால் இன்றைக்கு மாலை நீங்கள் தவற விடாதீங்க. அதனால் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும். செய்தால் நமது கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து குபேர சம்பத்துக்கள் வரும். இதை சிவபெருமான் இழந்த செல்வத்தை பெறுவோம். குபேரரும் சிவபெருமானும் மிகுந்த நட்புடையவர்கள். குபேரர் வறுமையில் வாடிய பொழுது மகாலட்சுமி இப்படி நீ துதி செய்து இழந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று சிவபெருமானால் குபேரருக்கு வழங்கிய இந்த பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மியை நினைத்து கற்பக விருட்சம், காமதேனு, செல்வ செழிப்பு, சகல சௌபம் 30 முக்கோடி தேவர்கள் தொழும் கற்பக விருட்சம் காமதேனு மகாலட்சுமியை தொழுது நாம் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் குபேர சம்பத்துக்களும் பெற்று நமது கடன்கள் கஷ்டங்கள் தீர்ந்து நாம் சுபமாக வாழ வேண்டும். இன்று மாலை இதை நீங்கள் செய்யுங்கள். ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் சங்கநிதி பதுமநிதியுடன் குபேரம்
குபேரலக்ஷ்மி இல்லத்தில் இருக்க இன்பம் பெருகும். ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் குபேராய நமக. ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. இன்னைக்கு பிரதோஷம், ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இன்று பிரதோஷம். ஐப்பசி 1 மிக மிக அற்புதமான ஒரு திருநாள். ஐப்பசி 1 சனி பிரதோஷம், துலாஸ்தானம் ஆரம்பம். வாக்கியப்படி துலா விஷு, யமதீபம், தன்வந்திரி ஜெயந்தி, குரு பெயர்ச்சி 7:47 இரவு. ஸ்ரீரங்கத்தில் நாளைக்கு தான் தன்வந்திரி ஜெயந்தி, தனத்ரயோதசி நாளைக்கு. ஏன்னா கோவில்களில் காலையில் வர்றதை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால் நம்ம இன்று மாலையே நாம் செய்ய வேண்டும். வாக்கியப்படி துலா விஷு, யமதீபம், தன்வந்திரி ஜெயந்தி இன்று. நாளைக்கு சுபமுகூர்த்த நாள். மாத சிவராத்திரி, கோத்ரி ராத்திரி விரதம், ஸ்ரீரங்கம் தன்வந்திரி ஜெயந்தி, தனத்ரயோதசி, நாக சதுர்த்தி தினம் இரவில் சுபநாள். தீபாவளி, லக்ஷ்மி குபேர பூஜை, வைஷ்ணவி சிரார்த்தம், சர்வ அமாவாசை. அதற்கு பிறகு கேதார கௌரி விரதம், லக்ஷ்மி பூஜை, உல்காதானம். கேதார கௌரி விரதமும் நமக்கு தீபாவளி அன்று, அமாவாசை என்று ஆரம்பம். 21 எது வைத்தாலும் 21 பக்ஷணங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நாம் மகாலட்சுமி காசு நிவேதனமாக பாயாசம், இனிப்பு, சக்கரை பொங்கல் என்ன நம்மளால் முடியுதோ அதை வைத்து லக்ஷ்மிக்கு பிடித்த இனிப்பு வகைகள்லாம் வைத்து நாம் லக்ஷ்மியை வணங்க வேண்டும். லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி குபேர ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள், சிறப்பு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓம் லக்ஷ்மி குபேராய நமக. 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 லக்ஷ்மி வாராயன் இல்லமே, மகாலட்சுமி வாராயன் இல்லமே, மகாலட்சுமி வாராயன் இல்லமே, மகாலட்சுமி வாராயன் இல்லமே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தீபாவளி எல்லாம் இங்கே அவ்வளவா கூட்டம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மக்கள் கையில் காசு இல்லை. அத்தியாவசியமான இதுக்கு கூட மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சேலத்தில் பஜாரில் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் ஊரில் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோ